Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் செக்ஷன் 3.2 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ 3.2 வந்து நம்மளுக்கு செக்ஷன் 3.4 நேச்சர் ஆஃப் தி ரூட் அண்ட் நேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜினரி ரூட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த இமேஜினரி பார்ட்டோட சேர்ந்து இருந்ததுன்னா ஸோ அதுதான் இமேஜினரி ரூட். இது வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z0 is a root of a polynomial equation with its real coefficient, then its complex conjugate z0 bar is also root. அதாவது z equal to 2 plus 3i அப்படின்னு இருக்குன்னா then z equal to 2 minus 3i is the another root. அதாவது x equal to அப்படின்னு நம்ம எடுப்போம். ஓகே, யூஸ்வலி நம்ம ரூட்ஸ் இங்கே பாலினாமியல் பேசுறதுனால x equal to 2 plus 4i or something ஏதோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ 1 plus 4i ஏதோ ஒன்று ஆர் -1ல கூட எடுத்துக்கோங்க. அப்போ வாட் இஸ் இட்ஸ் கான்ஜுகேட்? x equal to -1 minus 4i is the another root. ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதை வேறு வார்த்தையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸு occurs in pairs. ஸோ இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occurs in pairs, அதாவது z வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அப்படின்னா z நாட் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா. ஸோ அதுதான் இங்கே ஜென்ரலி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் ரூட் occurs in pairs, இதுதான் ரிசல்ட். ஓகே, then non-real complex or imaginary root occurs on a conjugate pair. ஸோ அதுதான் இங்கே இது மேலே சொன்னது தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது x equal to -1 plus 4i இருந்ததுன்னா -1 minus 4i another ரூட்டாக இருக்கும். அதுதான் இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரிமார்க். ஓகே, அண்ட் செகண்ட் ரிமார்க் என்ன அப்படின்னா, ஃப்ரம் திஸ் we can see that any odd polynomial equation with real coefficient has at least one real root. ஸோ ஒரு ஆட் பாலினாமியல்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரியல் ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மேலே நம்மளுக்கு அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பீயிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் பேராக இருக்கிறதுக்காக. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒன்று அது ரியலாக இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் the number of real roots of an odd degree polynomial equation with real coefficient is always odd number. ஸோ அப்போ odd degree polynomialோட ரியல் ரூட்ஸ் வந்து ஆல்வேஸ் ஆட் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ கியூப் ரூட்டாக இருக்குன்னா எய்தர் 1ஆக இருக்கலாம் ஆர் 3ஆகவும் இருக்கலாம். ஓகே, தட் இஸ் த ஆல் நம்பர். 5th டிகிரினா 1ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 5ஆக கூட இருக்கலாம் ரியல் நம்பர். ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க. சிமிலர்லி த நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ஆஃப் அன் ஈவன் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் அன் ஈவன் நம்பர். ஸோ எக்ஸ் ஸ்கொயராக இருக்குன்னா 2 ரூட் இருக்கும், எக்ஸ் பவர் 4ஆக இருக்குன்னா 4 ரூட் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க பேசிக்காக. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 3.8 அப்படி என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி மோனிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் minimum degree with real coefficient 2 minus root 3i as a root. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயம். அப்போ இது எக்ஸ்னா இதோட கான்ஜுகேட் எடுத்து ரெண்டே வச்சு ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணோம். பட் எங்கள் கொஸ்டின் என்னென்னா மோனிக் பாலினாமியல். மோனிக்னா நமக்கு என்ன தெரியும்? ஸோ டிகிரி வந்து நம்மளுக்கு 1ன்னு தெரியும். அப்போ டிகிரி 1 வச்சு கண்டுபிடிக்கணுமா கேட்டால் நோ. அடுத்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்க? வித் மினிமம் டிகிரி. ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிறதுல மினிமம் பவர் இப்போ நீங்கள் 2 போடலாம், 3 போடலாம், 4 போடலாம், எக்ஸ் பவர் 4 என்ன வேணா எழுதலாம். அதில் மினிமமாக இந்த ரூட்டை வச்சு எது ஃபார்ம் பண்ண முடியும்? தட் இஸ் தி கொஸ்டின். ஓகே, சொல்யூஷன். அப்போ given என்ன x equal to 2 minus root 3i is a root. அப்போ இதில் இருந்து x equal to 2 plus root 3i is the another root. ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occurs in pairs. வேணும்னா அதை நீங்கள் இங்கே ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கோங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occurs in pairs. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் occurs in pairs. ஸோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா நம்ம அதனால தான் இந்த ரூட்டை இந்த ரிசல்ட்டை நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர்ஸ் இன் பேருங்கிறது இங்கே, அடுத்து இரேஷனல் ரூட்டுங்கிறது அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணோம். 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா இதே லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? எக்ஸ் -2 ப்ளஸ் ரூட் 3i அடுத்து ஈக்குவல் டு 0. அடுத்து இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? எக்ஸ் -2 மைனஸ் ரூட் 3i ஈக்குவல் டு 0. அப்போ இது ரெண்டை ப்ராடக்ட் பண்ணால் வில் கெட் தி சொல்யூஷன். ப்ராடக்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ எக்ஸ் -2 ப்ளஸ் ரூட் 3i இன்டூ
x minus 2 minus root 3i equal to 0. Equation வந்துரும் product பண்ணிங்கனா a இது full a, so இது full a. So okay, this is b and this is b நெத்திங்கனா it is of the form a minus b into a plus b. அப்ப என்ன வரும்? So a square minus b square, so root 3i the whole square. So அப்ப a square x square minus 4x plus 4. So minus root 3 square panna 3, I square is minus 1, so appa plus 3 nu varum. So appa answer equal to 0. So appa answer enna x square minus 4x plus 7 equal to 0. இப்படி கூட நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். பட் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் செக்ஷன்லலாம் பார்த்தது என்ன, அந்த சம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். சின்ஸ் இட்ஸ் அ பாலினாமியல் தான், ஓகே, பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. அதனால ஜீரோஸ்னு எழுதினாலும் சரி, ரூட்ஸ்னு எழுதினாலும் சரி, சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படி கூட எழுதிக்கோங்க. ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ்ன்னு நம்ம யூஸ்வலி ஃபாலோ பண்ணுறதுனால ஐ எம் டூயிங் தி சேம் திங். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜீரோ நமக்கு என்ன, 2 minus root 3, செகண்ட் ஒன் 2 plus root 3, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன, minus root 3 plus root 3 கேன்சல் ஆகி 4 வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோ, ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 minus root 3 into 2 plus root 3i. ஸோ அப்போ 2 into 2 2 square minus root 3i the whole square. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன, 4 minus 3i square. So அப்போ minus i square value என்ன, minus 1, minus into minus plus. So 4 plus 3 which is 7. Therefore the required equation is, so அப்போ இதிலிருந்து நம்ம கிடைக்கிற required equation x square minus sum of zeros into x plus product of 0. Last sessionலே பார்த்தது தான், right? So அப்போ x square minus sum வந்து 4, so minus 4x plus 7 equal to 0. அவ்வளோதான். ஓகே, so this is the first example based on உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா இர்ரேஷனல் ரூட்ஸு. ஓகே, ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தது காம்ப்ளெக்ஸ் ரூட், இமேஜினரி ரூட்ஸு. அடுத்து இர்ரேஷனல் ரூட். லெட் p and q be the rational number such that root q is an irrational. So pங்கிறது ஒரு rational number, qங்கிறது ஒரு rational number. For example 2 and 3 எடுத்துக்கோங்களேன், they are rational naturally, right? Because divide by 1 பண்ணிங்கனாலும் you will get a natural, right? So they are a rational number, right? So உங்களுக்கு என்ன ஷோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரூட் ஆஃப் கியூ இஸ் இர்ரேஷனல், அதையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரூட் 3 என்ன, இர்ரேஷனல் ஆப்வியஸாக, ரைட்? தென் p plus root 2 இது என்ன ஆகும், is a irrational root, right? So அப்போ இந்த p plus root q is a root of a quadratic equation with rational coefficient. So அப்போ இது வந்து quadratic equation with rational coefficient என்ன அர்த்தம், இப்போ இதோட coefficient 2, இதுக்கு முன்னாடி இருக்கு 1, so அதெல்லாம் rational. இந்த root 3 தான் irrational. ஓகே, so rational coefficient in case in terms of x ல இருந்ததுன்னா அதுக்காக பேசுகிறாங்க அதை. Then p minus root q is also the root of the same equation. அதாவது 2 minus root 3 பண்ணிங்கன்னா that is the another root அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ x equal to 2 plus root 3 எடுத்திங்கன்னா x equal to 2 minus root 3 is the another root. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மேலே பேசின அதே விஷயந்தான். ஸோ irrational roots occurs in pairs. ஸோ irrational roots occur in pairs. ஓகே, ஸோ அதாவது மேலே நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட்டுக்கு பேசணும், எங்கே இந்த ரிசல்ட்டில் எழுதியிருந்தோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்னு பேசணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணோம், ரைட்? காம்ப்ளெக்ஸ் ரூட் அக்கர் இன் பேர்ஸ் அப்படின்றத பேசணும். ஸோ அதே தான் இங்கே காம்ப்ளெக்ஸுக்கு பதிலாக என்ன, இர்ரேஷனல் ரூட். அப்போ இது ஃபஸ்ட்டு இர்ரேஷனல் ரூட்னா இதுவும் நம்மளுக்கு இன்னொரு ரூட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு விஷயம். அதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் 3.9 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் தி ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் 2 minus root 3 as the root. இதுதான் கிவன். ஓகே, கிவன் x equal to 2 minus root 3 is a root. ஓகே, தென் இதில் இருந்து நமக்கு என்ன தெரியும், irrational roots occurs in pairs. ஸோ இங்கே நம்ம எழுதின அதே விஷயந்தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ irrational roots occurs in pairs. ஸோ அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா you will get another. ஸோ they are equal. அதாவது இந்த 2 minus root 3னா 2 plus root 3ங்கிறது another root அப்படிங்கிறது understood by this rule. Irrational root occurs in pairs மூலமா. Then sum of the zeros இதை வச்சு இல்லை நான் லாஸ்ட்டாக போட்ட மாதிரி இது கூட நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், sum of 0 2 minus root 3 plus 2 root 3. அப்போ minus root 3 plus root 3 கேன்சல் ஆகி 4 ஆகிடும். Then product of zeros என்ன வரும், 2 minus root 3 into 2 plus root 3. ஸோ அப்போ a minus b into a plus b, a square minus b square. ஸோ அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, 4 minus 3 is 1, right? Therefore the required equation is
x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. So x square minus 4x plus 1 equal to 0. So that is the solution for this equation by sum and product rule போட்டா இல்ல நான் இப்படியே டைரக்டா சால்வ் பண்ணா என்ன வரும் சோ இத லெஃப்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா x minus 2 plus root 3 equal to 0. So இத லெஃப்ட்ல கொண்டு வந்தா x minus 2 minus root 3 equal to 0. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இது இந்த ஈக்குவேஷன் சோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன ஆகும் x minus 2 plus root 3 into x minus 2 minus root 3 equal to 0 norma. Then product of two terms அப்ப என்ன ஆகும் a minus b into a plus b ஃபார்ம்ல இருக்கு so a square minus b square equal to 0. so அப்ப இத எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா x square minus 4x plus 4 இது minus 3 equal to 0. அப்ப என்ன வரும் x square minus 4x plus 1 equal to 0. so அததான் நம்ம இங்கேயும் சொல்யூஷனா ஃபைனலி எழுதிருப்போம் ரைட் so நீங்க இந்த மாதிரி product of zeros sum of zeros போட்டாலும் சரி இல்ல மேலே எடுக்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல காமனா கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணாலும் சரி ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ல நம்ம இந்த மாதிரி போடுவோம் ஓகே சோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடையும் உங்களுக்கு சைமல்டேனியஸா சொல்றேன் ஓகே சோ ரெண்டுல நம்ம எதை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் so that's all for this example 3.9 and that's all for this video also so இதுல வந்து ரெண்டு பேசிக்கான கான்செப்ட் நமக்கு தெரியணும் ஒன்னு என்ன irrational root occurs in pairs and complex root occur in pair இந்த ரெண்டு விஷயம் நமக்கு தெரியணும் அதை பேஸ் பண்ணி தான் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம் ரைட் so that's all for this video upcoming videoல இதல இருக்க remaining example and exercise 3.2 ல இருக்க questions எல்லாம் one by one பார்த்து சால்வ் பண்ணி முடிப்போம் ரைட் so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video